ஹலோ வியூவர்ஸ் 11/9/2025 அதாவது செப்டம்பர் 11ஆம் தேதி டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஓ பாஸ் பண்ண மாதிரி சோஷியல் மீடியாவில் நம்ம யூடியூப்பில் எல்லா பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேப்பர் வந்து பார்க்க முடியுது. ஸோ அது என்ன எஸ்ஏ எக்ஸாமுக்கு உண்டான அந்த டேட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த எஸ்ஏ நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது விட்டு எல்லாம் அப்ளை பண்ணுறவங்களாம் அப்ளை பண்ணி அந்த எக்ஸாம் டேட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு கோர்ட்டில் கேஸ்லாம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா அது சில இஷ்யூஸ் இருக்குது, அதனால் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணது மறுபடியும் அந்த ரிட்டன் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் தேர்வர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து பிசி எக்ஸாமுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது விட்டாங்க. ஸோ பிசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு அதுக்கு எக்ஸாம் டேட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ நவம்பர் மந்தில் தான் வந்து எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ நவம்பரில் பிசி எக்ஸாம் நடக்கிறனால எஸ்ஏ எக்ஸாம் எப்போ நடக்கும்? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இந்த இஷ்யூ சால்வ் ஆச்சா? இப்போ கடைசியாக அந்த கோர்ட்டில் சொன்னது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 20% 80% இருக்கிறதுல எல்லாத்துக்கும் வந்து காமனாக ஒரே மாதிரியான எக்ஸாம் வைங்க, ஒரே மாதிரி ஃபிசிக்கல் வைங்க அப்படின்னு சொன்னது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கிடையாது, அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் கொஸ்டின் கிடையாது, ஒன்லி லா கொஸ்டின்ஸ் தான் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? ஸோ வந்து எல்லாமே வந்து காமனாக பண்ணுங்கள். ஏன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கவங்க 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 20% இருக்கவங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் எக்ஸம்ஷன் கிடைக்கிறதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த லா கொஸ்டின்ஸ் இருக்கிறதோ ப்ராப்ளம் அப்படிங்கிறத தாண்டி இந்த சீனியாரிட்டி வைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ என்ன சீனியாரிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு 20% இருக்கவங்க உங்களுக்கு வந்து அந்த 200 ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 போஸ்ட் இருக்குன்னா அந்த 200 டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு போனதுக்கப்புறமா தான் மீதி 800 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து உங்களோட ப்ரொமோஷன் டைமில் நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் வந்து நீங்கள் இந்த போலீஸில் தான் எப்படி நீங்கள் செலக்ட் ஆகிறீங்க 30 வயசில் 35 வயசில் நீங்கள் எஸ்ஐ ஆகிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்பெக்டர் ஆகிறது, இன்ஸ்பெக்டருக்கும் மேலே போகிறது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆன் த ப்ரொமோஷன் நீங்கள் எந்த மாதிரியான அது வந்து நன்னடத்தைன்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம்லையும் சிக்காமல் யாருக்கிட்டையும் லஞ்சம் வாங்காமல் நீங்கள் வந்து நன்னடத்தையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வீரதீர செயல் புரிஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பேஸ்ட் ஆன் வந்து நீங்கள் அவங்கவுங்க தனிநபர் எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களோட காவல்துறை பணி எப்படி செய்கிறாங்கிறத பொறுத்து இருக்குது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் அப்படிங்கிறது நார்மலாகவே எல்லாருக்கும் உண்டானது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 100 இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்ட் ஆகிட்டு போகிறாங்க அப்படின்னா அப்போ அடுத்து அந்த 100 இன்ஸ்பெக்டருக்கு வந்து எஸ்ஐ தான் வந்து பார்த்திங்கன்னா 100 இன்ஸ்பெக்டர் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து முன்னாடிலாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறவங்களுக்கு தனியாக வந்து ரெக்ரூட்மெண்ட் இருக்கானா கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஐபிஎஸ்னு ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் எக்ஸாமில் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இந்த பிசி எஸ்ஐ இது 4 தான் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வேலைக்கு போகிறதுக்கு உண்டானது. மீதி எல்லா பதவிகளுமே ப்ரொமோஷன் கிடச்சி அடுத்து போகிறவங்க தான். ஸோ இப்போ ஒரு பிசி ஆகிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் ஆகிறாங்க. ஹெட் கான்ஸ்டபிளுக்குன்னு சொல்லிட்டு தனியாக எக்ஸாம் கிடையாது, அதேமாதிரி இன்ஸ்பெக்டருக்குன்னு சொல்லிட்டு தனியாக எக்ஸாம் கிடையாது. ஒரு எஸ்ஐயாக இருக்கவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ஜாப்புக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொமோஷன் அடிப்படையில் தான் நெக்ஸ்ட் இது போகிறாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பர்டிகுலர் ஜாப்புக்கு இப்போ வந்து செகண்ட் ஸ்டேஜ் பிசி அவங்க 2ஆம் நிலை காவலர், அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு ஒரு எக்ஸாமு, ஹெட் கான்ஸ்டபிளுக்கு ஒரு எக்ஸாமு, எஸ்ஐக்கு ஒரு எக்ஸாமு, பிசிக்கு ஒரு எக்ஸாமு, டிசி ஏசின்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. ஸோ வந்து உள்ளே போகிறதுக்கு ஒரு 2-3 வழிகள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொமோஷன் கிடச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா உயர் பதவிகளுக்கு வந்து போக முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபரில் வந்து சான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மிட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறமா வந்து அந்த ஜியோ பாஸ் பண்ணி ஏன்னா கொஞ்சம் நாளாவது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும்ல. ஸோ இப்போ அப்ளிகேஷனுக்கு வந்து மறுபடியும் அந்த டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகிறதில்ல. ஆல்ரெடி சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. பிஎஸ்டம் சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்ஆர்பி வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா தனியாக எஸ்ஐ எக்ஸாமுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 லிங்க் இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிசி எக்ஸாமோடது இருக்கும், கீழே எஸ்ஐ எக்ஸாம் சொல்லிட்டு 5 லிங்க் இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி வந்து டியூ டு த ஹானரபிள் கோர்ட் ஆர்டர் அதனால் வந்து நாங்கள் இந்த எக்ஸாம் வந்து தள்ளி வச்சிருக்கோம், ரிட்டன் டேட் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஹைலி பாசிபிள் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் தான். ஏன்னா டிசம்பர் சொல்கிறேன்னா நிறைய பேங்க் எக்ஸாம்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து நவம்பரில் வந்து நடக்க இருக்குது. ஸோ டெட் எக்ஸாம் வருது, டெட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 15-16. ஸோ இந்த பிசி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 9 வருது, அதேமாதிரி பேங்க் எக்ஸாம் வருது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய தேர்வுகள் வந்து வர்றதுனால கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பருக்கு கொண்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏஎஸ்ஆர்பிலே நடக்கக்கூடிய பிசி எக்ஸாம் வேறு நடக்க இருக்குது. ஸோ அந்த பிசி எக்ஸாம் இருக்கனால 2 எக்ஸாமும் ஒரே மந்தில் வைப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்கலாம் அப்போ அக்டோபரில் வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, அக்டோபர் வந்து பார்த்திங்கன்னா ஹைலி பாசிபிள் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ டிசம்பர் இல்லைனா ஜனவரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குண்டான வாய்ப்பு வர்றதுக்கு இருக்குது. ஸோ இந்த ஜியோ இப்போ இந்த 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வர இந்த ஜியோலையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னென்னா இதை பற்றின ஒரு அப்டேட் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வரலாம், அறிவுறுத்தப்படலாம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி
டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் காமனாக ஒரே மாதிரியான எக்ஸாம் நடத்தப்படும் அப்படிங்கிறத அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ எல்லாத்துக்கும் வந்து காமனான ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். அவங்களுக்கு தனி கொஸ்டின் பேப்பர், இவங்களுக்கு தனி கொஸ்டின் பேப்பர்னு இருக்காது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக நடக்கும். பட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகாரப்பூர்வம் இல்லாத தகவல்கள் தான். அதிகாரப்பூர்வமாக அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் அவங்க அந்த தனியாக மறுபடியும் அந்த எஸ்ஐக்கில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ப்ரெஸ் நியூஸ் நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் எத்தனை டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு என்ன இதை வந்து காமனாக ஒரே எக்ஸாமாக கண்டக்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை அவங்களுக்கு தனியாக இவங்களுக்கு தனியாக கொண்டு வர போனாங்களா, முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸம்ஷன் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஃபர்தராக நம்மளோட சேனலில் நெக்ஸ்ட்டு அதை பற்றின அப்டேட் வந்துச்சுன்னா பார்க்குறேன். ஸோ இந்த ஜிஓ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட் தான் பர்டிகுலராக எக்ஸாம் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக கிடையாது. அது ஜஸ்ட் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னென்னா இந்த மாதிரி கூடிய விரைவில் அறிவுறுத்தப்படலாம். இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா காமனாக எக்ஸாம் எழுதணும் அண்ட் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட சேனலில் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா பிசி எக்ஸாம், எஸ்ஏ எக்ஸாம் சம்மந்தப்பட்ட மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பர், ஸோ எந்த மாதிரிலாம் வந்து கிளியர் பண்ணணும், சைக்காலஜியில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, மீதி 45 மார்க்குக்கு வந்து அந்த ஜென்ரல் நாலேஜ், மீதி இருக்கக்கூடிய சயின்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்மளோட சேனலில் நான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.